ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபோன்ஸ் பற்றியது. எல்லா வீடுகளும் வளரக்கூடியது இந்த ஃபோன்ஸ். முன்பெல்லாம் ஆற்றங்கரையிலையும் குளக்கரையிலையும் இருந்த ஃபோன்ஸ் இப்போது நம்ம வீட்டு முற்றத்துலேயும் இன்டோர்லேயும் இருக்குது. இது நல்ல ஒரு க்ரீனிஷ் பிளான்ட். இதில் நிறைய வெரைட்டி உண்டு. என்கிட்ட இருக்கிற சில வெரைட்டி தான் இது. இந்த ஃபோன்ஸ் வளர்க்கும்போது கவனிக்க வேண்டிய சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான லைட்டு. அடர்ந்த காடுகள்லேயும் பெரிய மரங்களுக்கு அடியிலையும் வளரக்கூடியது இந்த ஃபோன்ஸு. அதே சூழலில் தான் நாமும் இந்த ஃபோன்ஸுக்கு கொடுக்கணும். மறந்தும் இந்த ஃபோன்ஸு சன்லைட்டில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா லீஃப் மஞ்சளாகி சீக்கிரமே காஞ்சி போயிடும். அப்புறம் இதுக்கு தேவையான வாட்டர் பற்றி பார்த்தோன்னா, இது நல்ல ஈரத்தை விரும்பக்கூடிய பிளான்ட். ரெகுலராக தண்ணி கொடுக்கணும். அப்படி நீங்கள் ரெகுலராக தண்ணி கொடுக்காதப்போ செடி காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது மாதிரி இந்த செடி காஞ்சி போச்சுன்னா அடுத்து புதிய தளிர்கள் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் செடி வாடாமல் எப்பவும் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது தேவையான டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோன்னா, இந்த ஃபோன்ஸ் குளிரை தாங்கி வளரக்கூடிய செடி. ஆனால் வெயிலை தாங்குறது ரொம்ப கஷ்டம். வெயில் காலத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த பிளான்ட் உயரமான பாட்டி நடுறதை விட நல்ல ஹேங்கிங் பாஸ்கெட்டில் நடுறது பெஸ்ட்டு. இந்த பிளான்ட்டுக்கு மண்கலை ரொம்ப லூஸாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான ஃபர்டிலைசர் பற்றி பார்த்தோன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு கம்போஸ்ட் இல்லைன்னா தொழு உரம் போட்டு வளர்க்குறப்போ செடி நல்லா ஹெல்த்தியாக நல்லா படர்ந்து வளரும். அப்புறம் ப்ரோபகேஷன். இந்த செடியை ப்ரோபகேட் பண்ணுறதுக்கு பிளான்ட் நம்ம ரீபாட் பண்ணுறப்போ செடி எடுத்து நடுறது நல்லது. ரீபாட் பண்ணுறப்போ கொஞ்சம் வேர் கண்டிப்பாக இருக்கணும். வேர் இருந்தால் தான் இந்த செடி புதிய தளிராக வளரும். அதனால் கண்டிப்பாக வேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிளான்ட் இன்டோராக வளர்க்குறப்போ உங்கள் குழந்தைகளுக்கும் பெட்ஸுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. இது ஒரு நான் டாக்ஸிக் பிளான்ட். அதனால் நல்ல வெளிச்சமான இடத்துல இன்டோரில் வச்சு வளர்க்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.